திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் இன்றைய தீபமேற்று நீதிபதி ஜியா சுவாமிநாதன் அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறார். நீதிமன்ற உத்தரவு நிறைவேற்றப்பட்டது குறித்து நாளை காலை அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டிருக்கிறார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் இன்று இரவு 7 மணிக்குள் தீபம் ஏற்றவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற காவல் ஆணையர் முழு பாதுகாப்பு வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இன்றே தீபமேற்ற வேண்டுமென நீதிபதி ஜியா சுவாமிநாதன் உத்தரவிட்டிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்கள் சிவகுமார். அதாவது திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏற்றப்படுவது குறித்த விவகாரம் கடந்த 2 தினங்களாக தமிழகம் முழுவதுமே ஒரு கடும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல தீபம் ஏற்றதுக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு நீதிபதி ஜியா சாமிநாதன் ஒரு உத்தரவு கொடுத்திருந்தார். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மலை மேல இருக்கிற இடத்துல தீபத்தை ஏற்றுங்க, 100 வருஷத்துக்கு முன்னால ஏற்றுற இடத்துல ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்த நிலையில நேற்று பக்தர்களை மேல செல்ல விடாம, அதாவது அந்த விளக்கேற்றதுக்கு மேல செல்ல விடாம காவலர்கள் தடுத்ததனை எடுத்து இந்து முன்னணி மற்றும் பாஜகவினர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல போராட்டத்தை விரைவு பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இரு தரப்பினருக்கிடையே கைகலப்பு ஏற்பட்டது. இதுல 2 போலீசார் காயமடைந்த நிலையில இது குறித்த வழக்கு இன்று காலை விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு தரப்புல ஒரு மனு ஒன்று கொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கை உடனடியாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதனை அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன சொல்லியிருந்தாங்க, இன்று காலை முதல்ல விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருந்தாங்க. விசாரிச்ச நேரத்துல தமிழக அரசு தரப்புல பல்வேறு இதுகள் முன் வச்சாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்ற அதாவது நேற்று நடைபெற்ற விவகாரம் அவருக்கு தெரியுமா, நீதிபதிக்கு தெரியுமான்னு தெரியல. அதே மாதிரி சிஏஎஸ் பாதுகாப்புக்கு அனுப்ப தனி நீதிபதிக்கு எங்கிருந்து அதிகாரம் கிடைத்ததுனோ, அதிகார வரம்பை மீறி தனி நீதிபதி செயல்பட்டிருக்கிறாரு, அது துரதிருஷ்டவசமானதுன்னோ, உயர்நீதிமன்ற பாதுகாப்புக்கு வந்தவர்களை சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க அனுப்ப இயலாதுன்னோ, காவல்துறைக்கு இணையாக சிஏஎஸ் செயல்பட முடியாதுன்னு சொல்லி தமிழக அரசு தரப்புல வாதங்களை முன் வச்சாங்க. மேலும் அதாவது முறைப்படி நாங்க இதை எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கோம், எங்களுக்கு 4 வாரம் டைம் வேணும், அதே மாதிரி எங்களுக்கு நீங்க நோட்டீஸ் அனுப்புங்க, அந்த நோட்டீஸை நாங்க வாங்கிட்டு உங்களுக்கு நாங்க பதில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த வழக்கோட தீர்ப்பு அரசு, அதாவது நீதிமன்றமும் தங்களோட கடுமையான கருத்துக்களை முன் வச்சது. என்னன்னு பாத்தீங்கன்னா, தீர்ப்பு அறிவிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சு 4 மணி அளவுல தீர்ப்பு தொடங்கினாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்ற உத்தரவை நீங்க அமல்படுத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்க பதிலுக்கு போட்டிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்ற தீபமேற்றும் தீபமேற்ற விவகாரத்துல அரசின் மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தான் விசாரணையில் தான் இது நடந்தது. அதாவது இதுல என்ன ஒண்ணுன்னா, முதல் கட்டமா அரசு தரப்புல இதுக்கு எந்த விதமான நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொன்ன நிலையில, அதாவது எதிர்ப்பு கடுமையா தெரிவிக்கிறோம்னு சொன்ன நிலையில பின்னர் பின்வாங்கும் விதமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுக்கு நீங்க எங்களுக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணுங்க, நாங்க அதை பார்த்துட்டு பதில் சொல்றோம் அப்படின்னு சொன்ன நிலையில நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சு இந்த வழக்கை. அது ஜிஆர் சுவாமிநாதன் பிறப்பிச்ச உத்தரவுல எந்த விதமான தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் சொன்ன நிலையில இது கடுமையான தமிழக அரசுக்கு ஒரு பின்னடைவா பார்க்கப்பட்டது. தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த வழக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை ஜிஆர் சாமிநாதன் கையில் எடுத்தார். அவர் கையெழுத்து இன்னும் ஒப்படைக்கப்பட்டது. ஏன்னா இந்த வழக்கை நீங்க ஏன் அதாவது நீதிமன்ற உத்தரவை பின்பற்றுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. இது தொடங்கிய தீபத்தூண்ல தீபமேற்ற பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை அமல்படுத்தல அப்படிங்கிறதுனால தான் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம் அப்படின்னும், பிரச்சனையை தடுக்க அரசுக்கு பொறுப்பு உள்ளது, மத ரீதியான பிரச்சனையை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி கோயில் அதிகாரி தரப்புல வாதம் செய்யப்பட்டது. அதே மாதிரி அரசு நீதித்துறை இணைந்துதான் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியும் கோவில் அதிகாரி தெரிவித்த நிலையில தீபமேற்ற ஆணை அரசுக்கு தான் ஆசீர்வாதம் தான், தீபமேற்ற கிடைத்த ஆணை அரசுக்கு ஆசீர்வாதமா தான் கருதணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி தெரிவிச்சிருந்தாரு. தீபத்தூண்ல தீபமேற்ற வேண்டும் என்ற உத்தரவால் அரசு பாதிக்கப்படவில்லை, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது தெரிவித்த நேரத்துல தற்போது நீதிமன்றம் மேலும் பல்வேறு நிபந்தனைகளை போட்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவு தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய மதுரை மாவட்ட காவல் ஆணையாளர் லோகநாதன் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அரோகர கோஷம் போடலாம், போலீசாரை தாக்கலாமா அப்படின்னு சொல்லி தமிழக அரசு பதில் தெரிவித்த நிலையில அதிகாரிகளை தண்டிக்க வேண்டும் என்பது எங்களோட நோக்கம் இல்லைனோ, உத்தரவை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதா எங்களோட நோக்கம் அப்படின்னா அது அவங்களோட நோக்கம் அப்படின்னு ஜிஆர் சாமிநாதன் தெரிவிச்சிருந்தாரு. நீதிமன்ற உத்தரவு மாவட்ட ஆட்சியர் காவல் ஆணையாளர் ஏன் பின்பற்றல அப்படிங்கிற மாதிரி நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதே மாதிரி திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல இன்றே தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஜிஆர் சாமிநாதன் உத்தரவு பிறப்பித்ததோடு இல்லாம திருப்பரங்குன்றத்தில் பிறப்பிக்கப்பட்ட 144 தடை உத்தரவை சென்னை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ரத்து செஞ்சு ஆணை பிறப்பிச்சிருக்கு. அதே மாதிரி 10 பேர் மட்டுமே செல்ல அனுமதி அளித்துள்ளதாகவும் தகவல் வெளிக்க நிலையில இன்று மாலை 7 மணிக்குள் அந்த இடத்துல கண்டிப்பா தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க.
உத்தரவு நிறைவேற்றப்பட்டது எப்படி அப்படிங்கறது குறித்த அறிக்கையை நாளை தாக்கல் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதன் தொடர்ச்சியாக அடுத்த 7 மணி இன்னும் ஒரு 45 நிமிடங்களுக்குள்ள அந்த இடத்துல வந்து விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது நீதிமன்ற ஆணை. நீதிமன்ற உத்தரவு வந்து பின்பற்றப்படுவதற்கு கண்டிப்பான ஒரு சூழ்நிலை தான் இப்போ நிலவிட்டு இருக்குது. அதே மாதிரி நேற்று வந்து நடைபெற்ற அந்த விவகாரம் குறித்து இன்று காலை வந்து 2 நீதிபதி கொண்ட அமர்வு வந்து இதை வந்து நிறைவேற்றும் தமிழக அரசுக்கு சாதகமா பதில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அப்போ அடிப்படை உரிமை வந்து எல்லாருக்கும் உண்டு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சு அதன் அடிப்படையில தற்போது நேற்று ஏற்றப்பட வேண்டிய விளக்கு அது நேற்று ஏற்றப்பட வேண்டிய தீபத்தை நேற்று அவங்க தடுத்ததுனால இன்று வந்து அவங்க ஏற்றுறதுக்கு உண்டான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில இன்னும் சற்று நேரத்துல அந்த திருப்பரங்குன்ற தெய்வத்தூண்ல வந்து விளக்கேற்றப்பட இருக்குதுங்க. நன்றி சிவகுமார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.